முன்னாடி போன ஆட்சியில் இருந்தவங்க அதிமுக இருக்கும்போது 10% இருந்தது, அதிமுக வந்தவொடனே 12% தான் மாற்றினாங்க. எதுவுமே வந்து மாற்றலை. இன்றைக்கி 0% முதலமைச்சர் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை, முதலமைச்சருக்கு எந்த விதமான பார்ட்டி ஃபண்டும் கிடையாது, அமைச்சருக்கு எதுவும் கிடையாதுங்கிற ஒரு அரசியலையும் ஒரு நிர்வாகத்தையும் எப்படி உருவாக்கிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்களே மீடியாவே நீங்கள் போய் அனலைஸ் பண்ணுங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போய் அனலைஸ் பண்ணுங்கள். அதனால் இந்த ஒரு பெரிய விஷயத்தை 50 வருஷங்களாக எந்த விதமான அரசியலும் உருவாக்கலை. அதில் நாங்கள் ஒரு ஒரு நிமிர்ந்த பார்வையுடன் சொல்லிக்கிறோம். இதை 50 வருஷத்தில் உருவாக்க முடியாத மாண்புமிகு தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க. முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்களும் அவ்வளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவ்வளி, கட்சியும் அந்த வழியில் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய நிர்வாக மாற்றம். காவல்துறையில் நல்ல ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கடுமையான நடவடிக்கை, கீழே வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அதுக்கான ரிவிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு டைம் கொடுங்க, ஒரு 60 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒரு நிர்வாக மாற்றத்தை நீங்கள் வந்து உங்களுடைய கண் முன்னாடி பார்ப்பீங்க. பொதுப்பணித்துறையில் ஆய்வு கூட்டம் நடத்திருக்கீங்க. மிக முக்கியமாக பார்த்தோன்னா பொதுப்பணித்துறை தான். பொதுப்பணித்துறையில் முக்கியமானது என்ன பெரிய திட்டங்கள் கொண்டு வர போறீங்க? ஏன்னா ரொம்ப நாளைக்கு டேமும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது, தடுப்பணை எல்லாம் கட்ட போறீங்க. அதே மாதிரி இந்த மராமத்து பணி எடுக்கும்போது எல்லாம் அந்த குளங்கள் கொட்டைகள் தூர்வாடுறது பொதுப்பணித்துறை பண்ணதா? ஏன்னா அதனால பிரச்சனையே ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ வந்து நீங்கள் ஆய்வு கூட்டம் நடத்தி முடிச்சிருக்கீங்க. நீங்கள் உங்கள் துறையில் என்ன மாற்றத்தை கொண்டு வர போறீங்க? இல்லை, முன்னாடி பொதுப்பணித்துறையினாலே வந்து எப்படி இருக்குன்னா, ஆற்றுல வந்து தூர் வராமலே தூர் வாரிட்டுன்னு பில்லை போடுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையாது. உண்மையான பணிகள் நடக்கும். அதை நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம்.